நல்லாவே ஃப்ராடுத்தனம் பண்ணி இங்க மனோஜ்கிட்டேருந்து பணத்தையும் வாங்கிடுறாங்க எங்க ரோஹிணி. ரோஹிணி 1,00,000 அங்க ஃப்ரெண்டு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறது மட்டும் இல்லாம வித்யாவை வச்சு வேற எங்க 75,000 பணத்தையும் எங்க மனோஜை நல்லா ஏமாத்தி பணத்தையும் வாங்குறாங்க. அதே போல எங்க செல்வமும் வந்து மீனா வந்து தன்னை பார்த்து பேசின விஷயத்த எங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செல்வத்துக்காக இங்க முத்துக்கிட்ட சொல்ல முத்து இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஓ, நான் எப்படியாவது பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லி இப்போ உன்னோட மனசை மாத்தலான்னு இங்க வரையும் வந்துட்டாளா? முடிஞ்ச அளவுக்கு என் மனசை மாத்தி பார்க்கலான்னு பார்த்தா முடியாத பட்சத்துல உன்னை பார்க்க வந்துட்டாலாம். அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா போக எங்க செல்வம் எதுக்குடா இப்படி பண்ணீங்க? இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்காகவா? என்ன இருந்தாலும் தங்கச்சி என் நல்லதுக்காக தான் நான் சொன்னது அப்படின்னு சொல்ல, இல்லடா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. பூங்கடா, இப்ப மனோஜ் அங்க போய் சத்தம் போட போறான், என்ன பிரச்சனை வரப்போகுதோ என்னால தெரியலன்னு சொல்லி எங்க செல்வம் அப்படியே தயக்கத்துல இருந்துகிட்டு இருக்க. எங்க முத்து வந்துட்டு ரொம்ப வேகமா எங்க மீனா கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற முத்து அங்க மீனா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்க மீனாட்ட உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு எங்க வேகமா சத்தம் போட, என்ன இது வந்ததும் வராதுமா, எதுக்காக இவன் இப்படி சத்த வைக்கிறான்னு எங்க விஜயா பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ணாமலை பாக்குறாங்க. என்னடா முத்து, என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி மீனா கிட்ட சத்தம் போறேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க அப்படின்னு எங்க மீனா கேட்க, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத மீனா, நீ செல்வத்தை போய் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, நான் பார்த்தேன் அப்படின்னு எங்க மீனாவும் சொல்ல, அதுக்கு இங்க முத்துவும் நீ எதுக்கு அவனையெல்லாம் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க கேட்குறப்போ, அதுக்கு இங்க மீனா சொல்றாங்க, அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு தான் போனேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ சொன்னா அவன் புரிஞ்சுப்பான் தான். ஏன்னா இப்போ அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குல்ல. உன்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நீ இப்படி அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்தி பேசலாமா மீனா? எப்பயிலேருந்து மீனா உனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்ததுன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. அதுக்கு இங்க மீனாவும், நான் யார்கிட்டையும் எந்த பழக்கத்தையும் கத்துக்கல, எப்போதும் போலதான் நான் இருக்கேன். இப்ப வரைக்கும் ஆடம்பர செலவு வேண்டாம், அனாவசிய செலவு வேண்டாம், அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் செலவு பண்ணுங்கன்னு தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். அங்க அவங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க கிட்டையும் சொல்றேன். ஈஸியா 1,00,000 பணத்தை இப்ப எடுத்து கொடுத்துருவீங்க, பின்னால அவரால் கொடுக்க முடியுமா? அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படணும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இதனால அவருக்கு தானே கஷ்டம், அவர் அதுக்காக எவ்வளவு உழைக்கணும், திரும்பவும் அந்த பணத்தை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக வேற எங்கேயாவது கடன் வாங்குவாரு. ஏங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்கன்னு சொல்லி எங்க முத்துவை பார்த்து மீனா கேள்வி கேட்க, எங்க விஜயா மனசளவுல ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பா, ஒரு வழியா 2 பேருக்கடையில பிரச்சனை வந்துடுச்சு, அது போதும்னு நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கப்ப, அதுக்கு எங்க அண்ணாமலை சொல்றாங்க, மீனா சொல்றதெல்லாம் சரிதானப்பா, தேவையில்லாத செலவு எதுக்கு? நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவு பண்ணா பார்த்தாதான், மற்றவங்க ஆடம்பர செலவு பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அதே போல ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆசைப்படலாம், ஆசைப்படுற அளவுக்கு நம்ம கிட்ட பணமும் இருக்கணும்ல. இங்க மீனா சொல்றதுதான் சரின்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்களும் இவளுக்கு கூடவே நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ செல்வத்தை போய் பார்த்து பாவம் அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான் தெரியுமா? அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அவன் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான்னு சொல்லும்போது, இந்த கஷ்டம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துல அது காணாம போயிடும். ஆனா அதே இந்த 1,00,000 பணத்தை திருப்பி கொடுறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படணும், அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? மீனா கேட்க, மீனா மேல பயங்கரமா கோவப்பட்டு அந்த இடத்துல வேற எதுவுமே பேச முடியாம, தன்னுடைய அம்மா வேற இருக்காங்க, இவங்களுக்கு நேரம் இங்க மீனா கிட்ட சத்தம் போட்டு அவங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் நினைச்ச முத்து வேற பேசவே பேசாம அங்கிருந்து கிளம்பி வெளியில கோவமா போயிடுறாங்க. இங்க வந்துட்டு மீனாவும் பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. நம்ம நல்லதுக்குன்னு தானே சொன்னோம், இது ஏன் இவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வத்துக்கு ஃபோன் பண்றாங்க. அண்ணன், நான் உங்க நல்லதுக்காக தான் நான் நேர்ல வந்து பார்த்து இந்த விஷயத்த பேசணும்னு நினைச்சேன், ஆனா அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே உங்களுடைய விஷயத்துல இனிமே எப்பொழுதும் தலையிட போறதில்ல. நீங்க உங்களுடைய ஃபங்க்ஷனை, உங்க வீட்டு ஃபங்க்ஷனை எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணுங்க, அதுல நான் தலையிட போறவே மாட்டேன்னு. ஆனா பின்னால நீங்க கஷ்டப்படும் போது அப்ப நான் சொன்ன வார்த்தை அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டீங்க போனை வச்ச கையோட. நீங்க செல்வத்துக்கு எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. இங்க முத்துவும் அவசரமா கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ரோஹிணி வந்து நம்ம சிட்டியை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. சிட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால என்ன விஷயம்னு சொல்லி இங்க ரோஹிணியும் சிட்டிகிட்டே கேட்குறாங்க. அதுக்கு சிட்டி சொல்றாங்க, இல்ல இந்த முத்துவை நான் வந்து பழி வாங்கணும்னு ஏகப்பட்ட பிளான் பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ உங்க மூலமா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க அத்தையுடைய, அதான் உங்க மாமியாருடைய 1,00,000 பணம் காணாம போனதுல அந்த பணத்தை யாரு திருடுனது அப்படின்றதுக்கான வீடியோ இங்க முத்துவோட மொபைல்ல இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அது யார் திருடுனது அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரும் இல்ல, மீனாவோட தம்பி சத்யா தான். சத்யாவும் நானும் தான் ஸ்கெட்ச் போட்டு அந்த பணத்தை நாங்க திருடணும், இதுக்கான எல்லா வீடியோஸுமே அதை மொபைல் ஃபோன்ல இருக்கு. முக்கியமா அதில் நானும் ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால யார் என்னன்ற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோவை வெளியில விட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில தான் பிரச்சனை ஏற்படும். அவங்க 2 பேருமே பிரச்சனை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம உன் மாமியாருக்கும் முத்துவுக்கும் கூட பிரச்சனை வரும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது, முத்துவோட ஃபோன்ல இருக்க வீடியோவை நான் வந்துட்டு வெளியில விட்டாகணும்னா இதனால எனக்கு பிரச்சனை வந்துடாதேன்னு சொல்லி சிட்டியிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மீனாவோட தம்பி சத்யா இப்படி வேற ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், அந்த பணத்தை அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததுனால தான் இந்த முத்துவும் சத்யாவோட கையை உடைச்சிருக்கான், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை யார்
யார்கிட்ட வரையும் இப்போ வரையும் சொல்லலை. இதுவே இங்கே மனோஜ் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோஹிணி ரொம்ப கோமாவும் அதே நேரம் யாருக்கும் தெரியாமல் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. முத்துவுமே வந்துட்டு நைட்டு வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் நடந்த பிரச்சனைனால ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முத்துவை பார்த்து இங்கே மீனா ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எதுக்காகங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க முத்து மேலேயும். இங்கே முத்துவை வந்துட்டு ரொம்ப சத்தம் போட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க கிச்சன் வேலையை முடிக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவருக்கு ஏதாவது சாப்பிட பால் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே போகிறாங்க. ரொம்ப கவலையோடு தான் இருக்காங்க மீனாவும். இங்கே உள்ளே வந்துட்டு விஜயா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே கிளம்பி வெளியில் வரல. அந்த நேரம் தான் உள்ளே இருக்க இங்கே ரோஹிணிக்கு தோணுது, சரி நம்ம இந்த நேரம் தான் நமக்கு சரியான நேரம். முத்து வேற சரியாக குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவருக்கு போதை தெளிகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை நம்ம எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து இங்கே வந்து முதல்ல சிட்டிக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம சிட்டி மூலமாக தானே இந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் சிட்டிக்கு அனுப்பி விட்டோம்னா இந்த வீடியோ வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அன்னோன் நம்பர்லேருந்து அனுப்புகிறதா அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நமக்கும் பிரச்சனை வராது நினச்சவங்க இந்த வீடியோவை சிட்டிக்கு அனுப்பி விட்டுட்டு இங்கே அந்த ஃபோனில் இருக்க நம்பரை வந்து டெலிட் பண்ணிவிட்டு வீடியோ அனுப்புனதுக்கான எந்த இதுவுமே இல்லாமல் டெலிட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. வந்து ரொம்ப ரிலாக்ஸாக படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட எல்லாருக்குமே ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது வாட்ஸ்அப்பில் வர வீடியோவை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மனோஜ் அப்புறம் ரோஹிணிக்குமே வருது, அப்புறம் ஸ்ருதி ரவி இப்படி எல்லாருக்குமே அந்த வீட்டில் இருக்க அண்ணாமலை வரைக்குமே அந்த வீடியோ வருது. எல்லாருமே இந்த வீடியோ எடுத்து பார்க்குறாங்க. இதை நம்ம அம்மாவாச்சில் அம்மாவோட பணத்தை யாரோ திருடிட்டு போகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது நீ சொல்கிற மாதிரி இது ஆண்டியை தான், ஆண்டியோட பணத்தை 1,00,000 திருடிட்டு போயிருக்காங்களா அந்த வீடியோ தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே படுத்திருந்த முத்து திடுக்குன்னு கிளம்பி உட்கார்றாங்க. அப்போ உள்ளே இருக்க மீனாவும் வெளியில் வந்து நிற்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க என்ன மீனா என்ன உங்கள் தம்பி இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காருன்னு சொல்லும்போது இங்கே முத்து ரொம்ப அதிர்ச்சியில் கிளம்பி நிற்கிறாரு. தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அந்த வீடியோ அதுலேருந்து போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்லை. இங்கே முத்துவுக்கு வேறு வழியும் இல்லை. அப்படி அமைதியாக இருக்க என்ன முத்து இதுக்காக தான் நீங்கள் இங்கே மீனாவோட தம்பி சத்யா கையை உடைச்சிங்களான்னு சொல்லும்போது இங்கே மீனாவுக்கு எதுவுமே புரியாமல் நிற்கிறாங்க. என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மீனா கேட்கும்போது என்ன மீனா உங்களுக்கு தெரியுமா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு இங்கே ரோஹிணி கேட்குறாங்க. நீங்கள் என்னென்னு சொல்லுங்க ரோஹிணி அப்படின்னு திரும்ப மீனா கேட்க அதுக்கு ரோஹிணி உடனே சொல்கிறாங்க இங்கே ஆண்டியோட பணம் 1,00,000 காணாமல் போனதில்ல, அந்த பணத்தை திருடினதே வேற யாரும் இல்லை உங்கள் தம்பி தான். அதுக்கான வீடியோ ஆதாரம் தான் இப்போ எல்லாருடைய மொபைலுக்கும் வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி சொல்ல ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையும் பார்க்குறாங்க. என்னம்மா இப்படி பண்ணியிருக்கான் உன் தம்பின்னு எல்லாருமே மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்க மீனா அப்படியே அதிர்ச்சியில் வரைஞ்சு போய் கலங்கி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் முத்துவையும் பார்க்குறாங்க. முத்து இதனால தான் நீ அந்த சத்தியோட கையை உடைச்சியானே எங்கள் மனோஜ் அதுக்கப்புறம் ரவி 2 பேருமே கேள்வி கேட்க என்னடா முத்து இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் அவன்கிட்ட பார்த்தாலும் பேச மாட்டான், அவனை பார்த்தாலே ரொம்ப கோவப்பட்டு இருந்துட்டு இருந்தியா, அவன் கையை உடைச்சதுக்கான காரணமும் இதுதானா, பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தியே அப்படின்னு கேட்கும்போ மாமா உங்களுக்கு இதுலேருந்தே தெரியலையாங்கள் அவங்க பண்ணுறது எல்லாமே இப்படி தில்லுமுல்லைத்தனம் தானே. இங்கே மனோஜ் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா மட்டும் வீட்டில் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் இதுவே இங்கே நம்ம மீனாவோட தம்பின்றதுக்காக மீனாவுக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது, அதே போல் மீனா குடும்பத்துக்கு எதுவுமே ஏற்படக்கூடாதுன்றதுக்காக எப்படி மூடி மறைச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது விஜயா பயங்கர கோபத்தோட இங்கே வந்து பக்கத்தில் வராங்க. என்னடி உன் தம்பி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான், நீ அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்க, வெடுக்குன்னு உன் குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே அப்படியே கொந்தளிச்சு வருவேன். இப்போ மட்டும் என்ன நடந்திருக்கு, உன் குடும்பமே திருட்டு குடும்பம் தானே, திருடி பிழைக்கிற குடும்பம் தானே, என்கிட்டேருந்து 1,00,000 ரூபாயை இப்படி அவங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணி யோசிச்சு அவன் திருடி இருக்கான் பாரு. இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சதுனால ஏதோ அந்த பணம் என் கைக்கு திரும்ப வந்திருக்கு, இல்லைனா திரும்ப திரும்ப அவன் இந்த வீட்டுக்கு உன்னை வச்சு காரணம் காட்டி இந்த வீட்டுக்கு வந்து திருடுறது மட்டும் இல்லாமல் நீ ஏன் அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாலும் கொடுப்ப அப்படின்னு நீங்கள் மீனாவை சொல்லும்போது அதுக்கு முத்து சொல்கிறாங்க உடனே எங்கள் மீனாவை எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு இப்போ வரைக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் அவளுக்கே இந்த விஷயம் தெரிய வருது, பேசாமல் தேவையில்லாமல் எதை பற்றியுமே பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது எப்படி அமைதியாக இருக்க முடியும் இந்த வீட்டில், அதுவும் இல்லாமல் அவன் என்கிட்டேருந்து 1,00,000 ரூபாய் பணத்தை திருடிட்டு போயிருக்கான், அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ திருடன்னு சொன்னப்போ மட்டும் என்னென்ன கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒன்று எங்கள் மீனா சொல்கிறாங்க கோபத்தில் அன்னைக்கு நீங்கள் பண்ண வேலையால தான் இப்படிப்பட்ட வேலையை அவனே பார்த்துருப்பான்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் முத்துவும் இங்கே மீனா சொல்கிறது தான் சரி, அன்னைக்கு மட்டும் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் திருடின பணத்துக்கு இங்கே இவன் மேலே பழி போடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு எதுக்கு அவனுக்கு கோவம் வந்து இப்படிப்பட்ட வேலையை பார்க்கணும், முக்கியமாக இதுக்கு காரணமே இந்த பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன
மொத்தமா என் மேல என் தலையில தூக்கி பழைய போலான்னு நினைக்கிறீங்களா? நானும் அவனை திருட சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, திருட சொல்லி கொடுக்கணுன்றது அவசியம் இல்லம்மா. மத்தவங்க முன்னாடி அவனை திருடன்னு சொல்லி பட்டம் கட்டினது மட்டும் இல்லாம அவனை நீ கை நீட்டி அரைஞ்சிருக்க. அதுக்காக பழி வாங்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்படிப்பட்ட வேலையை அவன் பார்த்திருக்கான். அவன் பண்ணது வந்துட்டு தப்பு தான், நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நீங்க பண்ணது தவறு இல்லைன்னு நீங்க ஒத்துக்கவே முடியாது. நீங்க பண்ணது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். சின்ன வயசுல இருந்தே என்னை அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே தான் இப்பவே என்னை அப்படியே ஆக்கி வச்சிருக்காங்க ஒருத்தவங்க. இப்போ இன்னொரு பையனை அதே மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஏழன்றதுனால என்ன பழி வேணாலும் போடலாமா அப்படின்னு சொல்லும்போது, நாங்க நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசல முத்து. அன்னைக்கு ஏதோ தவறான ஒரு செயலால அப்படி ஆயிடுச்சு. ஆனா அதுக்காக காரணம் காட்டி எங்க ஆண்டியோட பணத்தை திருடலாமா? அது பெரிய தப்பு இல்லையான்னு சொல்லும்போது, நான் கூட அன்னைக்கு அந்த பணத்தை எப்படி 1,00,000 ரூபாயும் அந்த திருடன் வந்துட்டு செலவு பண்ணா அவன் அப்படியே திருப்பி கொடுத்தான்னு கேட்டதுக்கு என்னை எல்லாரும் சந்தேகப்பட்ட மாதிரி பேசுனீங்க. ஆனா இப்ப தெரியுதான் முத்து எவ்வளவு பெரிய உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கான்னு சொல்லி இங்க ரோஹிணி கேள்வி மேல கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம எங்க மீனாவை பார்த்து மறைக்கிறாங்க. மீனாவையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. மீனாவும் எதுவும் பேச முடியாம அழுதுட்டு நிக்க, இங்க ஸ்ருதிக்கு என்ன பேசுறது, மீனா பக்கம் பேசுறதா என்னன்னு தெரியாம அவங்களை திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. ரவிக்கு என்ன ஆருக்கு பதில் சொல்றதுன்னு கூட தெரியல. எங்க விஜயா ரோஹிணி 2 பேருமே சேர்ந்து முத்துவையும் மீனாவையும் படாத பாடுபடுத்துறாங்க, அசிங்கப்படுத்திட்டுறாங்க. இங்க அண்ணாமலை வந்து முத்து மேலேயும் மீனா மேலேயும் இந்த விஷயத்த மறைச்சதுனால ஒரு தவறு இருக்குன்றதுனால அவருக்கு யார் பக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க நேரத்துல இங்க மனோஜ் கேள்வி கேட்கிறாங்க. என்னமோ இந்த வீட்டுல திருடன் திருடன் சொல்லிட்டு இருந்த, அப்போ இங்க மீனாவுடைய குடும்பம் என்ன? மீனாவோட குடும்பமும் ஒரு திருட்டு குடும்பம் தான்ற மாதிரி இங்க ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட முத்து, இங்க மனோஜ் அடிக்கிறதுக்கு பாய அவர் மேல கைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்போ நீங்க இதே தவிர பண்ண அந்த சத்யாவை வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு இங்க மனோஜ் கேட்கறது நியாயம் தானே? அப்படி நியாயமா கேட்கிறவர் மேல எதுக்காக இப்படி நீங்க தேவையில்லாம கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு கை வாங்குறீங்க? எதுவா இருந்தாலும் அதை நீங்க மீனா குடும்பத்தோட வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லிங்க ரோஹிணி திட்ட. ஆண்டி இந்த விஷயத்தை இதை இதோட விடணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எப்பமா சொன்னேன் இந்த விஷயத்தை இதோட விடணுன்றதுக்கு? அவன் இதுக்கப்புறமும் வேற என்னெல்லாம் திருட காத்திருக்கானோ தெரியல. இங்க ஃபர்ஸ்ட் மீனாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே முத்துவோட பைக்கை திருடனா, இப்போ என்னடானா என்கிட்ட இந்த 1,00,000 ரூபாய் பணத்தை திருடி இருக்கான். இன்னும் இந்த மீனாவை வச்சு என்னெல்லாம் இந்த வீட்ல இருந்து ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்துக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நினைக்கிறானோ தெரியல. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் போடுமா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா ரோஹிணி ஃபோன் பண்றாங்க. என்ன விஜயா, என்ன இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இங்க முத்துவும் அதே விஷயத்த தானே காரணம் காட்டி மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, இங்க முத்துவும் சொல்றாங்க, சரிம்மா பரலரமா நீ தாராளமா ஃபோன் போடு, எனக்கு அதுல எந்த சங்கட்டமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க ரோஹிணி ஃபோன் போட்ட கையோட அப்படியே இங்க முத்துவை பார்த்து திரும்பி அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கேன். இங்க மீனாவுக்கு பதிலே இல்லை, ரொம்ப அழுகதான் வருது, அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை திருடினவனை இப்போ வெளியில விடக்கூடாது, அவன் இருக்க வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன் தான், இதை வந்து இத்தனை நாள் மறைச்சது தப்பு, திருட்டு குடும்பம் அப்படி இப்படின்னு எங்க மீனாவையும் மீனோட குடும்பத்து மேலையும் எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க, இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. அவனை திருடினத்துக்காக தானே அவன் கையை உடைச்சேன். ஏன் அந்த கையை உடைச்சது உங்களுக்கு தெரியலையா? 6 மாசம் அவன் கையை எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ அவனை எந்த அளவுக்கு நான் அடிச்சிருக்கன்றது உங்களுக்கும் தெரியும். தெரியும் தானேன்னு சொல்லி இங்க கேட்குறப்போ அண்ணாமலையும், ஆமாண்டா நீ அதுக்காக தான் அடிச்சன்றது இப்போதானே எங்களுக்கு தெரிய வருது. அப்போ நீ அதுக்கான சரியான தண்டனை கொடுத்த பிறகு போலீஸ் ஸ்டேஷன் போறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போய் தான் ஆகணும், தப்பு பண்ணவங்க திருடினவங்க இப்படி யாரா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்க விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்க. சரி நீ பார்லரம்மா எதுக்கு வெயிட் பண்ற, போலீஸ்க்கு ஃபோன் போடுன்னு சொல்ல எங்க மீனா ஆச்சரியத்தோட முத்துவை பாக்குறாங்க. மீனா பக்கத்துல வந்து நிக்கிற முத்துவும் இங்க ரவி ஸ்ருதினு மொத்த குடும்பத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. என்னம்மா என்ன நீ பார்த்துட்டு இருக்க, நீ ஃபோன் போடுறியா இல்ல நானே ஃபோன் போட்டு போலீஸை வர சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது, என்னடா எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதான்னு எங்க விஜயா கேட்க, நான் அப்படி எதுவும் சொல்லலையே, இங்க நீங்க போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க, அவங்களும் வரட்டும், இங்க நீங்க இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுங்க, நானும் ஆதாரத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன எதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்க. என்னடா முத்து சொல்றேன்னு இங்க ரவி கேட்க, ஆமாண்டா இங்க 1,00,000 ரூபாய் பணத்தை திருடினதுக்கு இங்க அம்மாவும் இந்த பார்லர் அம்மாவும் என்ன ஆட்டம் ஆடுறாங்க, என்ன சத்தம் போடுறாங்க, திருட்டு குடும்பம்னு எங்க மீனாவையும் மீனாவோட குடும்பத்து மேலே எவ்வளவு பழி போடுறாங்க. அதை விட இங்க அதிகமா ஒருத்தன் 27,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்கான். இப்ப வரைக்கும் அந்த பணமும் வந்ததில்லை. இதே வீட்டுல நம்மளை இங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அவனுக்கும் நல்லா தெரியும். இவ்வளவு நாள் நம்ம அமைதியா இருந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இங்க 1,00,000 திருடனவனும் திருடன் தான், 27,00,000 திருடனவனும் திருடன் தான். அவன் சின்ன திருடனா, இவன் பெரிய திருடன் தானடா ரவின்னு சொல்லும்போது இங்க ரவி அப்படியே ஆச்சரியத்தோட முத்துவை பார்க்க, இங்க ஸ்ருதி சொல்றாங்க, நீங்க இப்ப பேசுறதா கரெக்டான பாயிண்ட். நான் கூட ஒரு நிமிஷம் சத்யாவை போலீஸ்ல பிடிச்சு கூட இருக்கிறதுக்காக தான் எங்க ரோஹிணி கிட்ட போலீஸ்க்கு ஃபோன் போடுன்னு சொல்றீங்களோன்னு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நானும் அதே விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. எங்க விஜயா ரொம்ப ஒரு மோசமா முறைச்சு பார்க்க, என்னைய பார்த்து முறைக்கிறீங்க, உண்மைதானே நான் சொல்றது உண்மைதானேன்னு சொல்லும்போது எங்க விஜயாவையும் ரோஹிணியையும் அண்ணாமலையும் பாக்குறாங்க. எங்க மனோஜுக்கு திரு திருன்னு முழிக்கிறாங்க, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த 27,00,000 ரூபாய் பணத்தை தான் நாங்க திருப்பி தரோன்னு சொல்லிட்டே
சொல்லிட்டே இருக்கோமே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதுக்கு இங்க முத்து சொல்றாங்க, அந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தரேன்னு வார்த்தையால தான் சொல்றீங்க. அதுலேருந்து 1 லட்சம் கூட இன்னும் எங்களுக்கு திரும்ப வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம அதுல உங்களுக்கு 9 லட்சம் எடுத்துக்கிட்டீங்க, மீதி 18 லட்சம் வேற கணக்கு வேற கரெக்டா போட்டு சொல்றீங்க. 18 லட்சம் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு. சரி, அதுலேருந்து பார்த்தாலும் எனக்கும் இன்னும் அதுலேருந்து 1 லட்ச ரூபாய் பங்கு வரல, இங்க ரவிக்கும் பங்கு வரல. அது போக இங்க இவன் வீட்டுல இருக்க எங்க மீனாவோட நகையை திருடி இருக்கான். அப்படி பார்த்தா இங்க யாரு பெரிய திருட்டு பண்ணிருக்குது? அந்த 1 லட்சம் திருடின சத்யாவா, இல்ல மீனாவோட நகையை திருடின இந்த மனோஜா அப்படின்னு கேக்குறாங்க. மீனோட நகை மட்டும் இல்ல, அப்பாவோட 20 லட்சம் ரூபாய் பணத்தையும் திருடி இருக்கான். சொல்ல போனா நானும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டதுக்கு காரணம், நம்ம குடும்பமானோ வெளியில 4 பேருக்கு தெரியக்கூடாது, அப்பாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா நீங்க இவ்வளோ தவறையும் உங்க மேல வச்சுக்கிட்டு இப்போ நீங்க மீனாவை பழி வாங்கணும், மீனாவோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி நீங்க பண்ற இந்த காரியம் உங்களுக்கே சரியா அப்படின்றத யோசிச்சு பாருங்கன்னு முத்துவும் சொல்றாங்க. முத்து வந்துட்டு இப்படி பாயிண்ட் பிடிச்சு கேட்கறத கேட்டதுமே ஸ்ருதி வந்துட்டு, சூப்பர் முத்து, நானும் இதே தான் நினைச்சேன். ஆண்டி நீங்க பண்றது சரியா? இங்க நம்ம மனோஜ் திருடுறதுக்கு பக்கபலமா நின்னதே நீங்க தான், மீனோட நகையை எடுத்து கொடுத்ததே நீங்க தான். சொல்ல போனா உங்களையும் தூக்கி தான் உள்ள வைப்பாங்க, நீங்களும் தான் ஒரு திருடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அப்படியே திகைச்சு போய் நிக்க, என்ன பார்லரம்மா இவ்வளோ நேரம் குதின்னு குதிச்சிங்க, இங்க மீனோட குடும்பத்தை என்ன அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துனீங்க, இப்போ உங்க லட்சணம் என்ன அப்படின்னு இங்க முத்து கேட்குறாங்க. முத்து கேட்கறதுக்கு இங்க மனோஜ் வந்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. என்னடா மனோஜ், கூடவே நீயும், நீ எப்படிப்பட்டவன்றதை நீயே மறந்துட்டு இங்க இன்னொருத்தவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? சரி சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீ போலீஸ்க்கு கால் பண்றியா இல்லை நான் கால் பண்ணவா? என்கிட்டயும் ஆதாரம் இருக்கு, இவன் என் பொண்டாட்டியுடைய நகையை எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லி நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு வர வேண்டிய 9 லட்சம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னடா 9 லட்சங்கிற, 18 லட்சம்னு எங்க ரவி சொல்லும்போது, இல்லடா அதுக்கு நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நானும் உனக்கே சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமான்னு ரவிகிட்ட சொல்லும்போது, ஆமா ரவி, இங்க முத்து சொல்றது சரிதான், நமக்கு வர வேண்டிய 9 லட்சம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோஹிணி விஜயா 2 பேருமே அடுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம ரொம்ப சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. இந்த பணமெல்லாம் நமக்கு திருப்பி வர வரைக்கும் இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸே வராங்கன்னா, இப்போ அந்த பணத்தை சத்யா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான், அதனால அவனுக்கு தண்டனைலாம் அதிகம் கிடையாது, காலேஜ் வேற படிக்கிறான் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு அவனை வான் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா அதே நேரம் இங்க இருக்க இவனை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதிரடியான ஷாக்கை கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, இங்க முத்து சொல்றது சரிதான். ரவி உடனே சொல்றாங்க முத்து சொல்றதை கேட்டு, ஆமாமா இங்க முத்து சொல்றது சரிதான், அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான், திருப்பி கொடுத்தது போக தான் அந்த பணத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்தான்லம்மா, அதை நீங்க தானே வாங்கினீங்க. அது மட்டும் இல்லாம அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அவனுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வராது, அவனை வான் பண்ணி விட்டுருவாங்க. அதுவும் பணத்தை திருப்பி கொடுத்ததுனால கண்டிப்பா அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதுவே மனோஜோட நிலைமை யோசிச்சு பாருங்க, இங்க வீட்டுல இருந்து நகையை தேடிட்டு ஓடி இருக்கான், அதுக்கான பணத்தை இன்னும் முழுசா கொண்டு வந்து கொடுக்க கூட இல்லை. அது மட்டுமா அப்போட 27 லட்சம் பணத்தையும் தேடிட்டு போயிருக்கான், அதுக்கான பணமும் வந்து சேரல. இப்போ நீங்களே ஃபோன் பண்ணாலும் கடைசியில் நீங்க தான் மாட்டிப்பீங்கன்னு நீங்க சொல்றாங்க ஸ்ருதி ரவி 2 பேருமே. இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி தவிக்கிறாங்க இங்க ரோஹிணியும் விஜயாவும். இங்க ரோஹிணியை வச்சு ஒரு பிளான் பண்ணி குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தி முத்துமீனா அதே போல அந்த குடும்பத்திலேருந்து முத்துமீனா வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைச்ச எங்க சிட்டிக்கு ரோஹிணியும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி தவிக்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்களால அடுத்த மூவ் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இப்போ வசமா சிக்கிட்டு இருக்கிறது எங்க மனோஜால தான். மனோஜ் பண்ண திருட்டுத்தனத்தால இப்போ எங்க சத்யாவையும் எதையுமே சொல்ல முடியல, அப்படியே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. உடனே அழுதுட்டு இருந்த மீனா அழுகை நிறுத்திட்டு எங்க ரோஹிணி பக்கமும் விஜயா பக்கமும் வந்து நின்று மீனா சொல்றாங்க, இவ்வளவு நேரம் என் குடும்பத்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க, இதுவே போதும் போதுன்ற அளவுக்கு என் மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, இதுக்கப்புறமும் கஷ்டப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்ததுன்னா கஷ்டப்படுத்திக்கோங்க. ஏன்னா நான் தானே இந்த வீட்டில் எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக இருக்கிற ஆளு, இதே இந்த வீட்டில் வேற யாராவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க அமைதியாக போயிட்டு இருந்திருப்பீங்க அவங்க பண்ற தப்பை எடுத்துக்கிட்டு. ஆனா இங்கே நான் எந்த தப்புமே பண்ணலனாலும் எல்லா தப்பும் பண்ண மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நானும் வந்துட்டு என்னதான் எடுத்து சொன்னாலும் அதை நீங்க கேட்க போறதும் கிடையாது. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க, இன்னொரு தடவை என் தம்பியை பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ இந்த வீட்டில் நீங்க அசிங்கப்படுத்தி பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுவேன் என்னெல்லாம் பேசுவேன்றதை இனிமே இந்த மீனா வேற யாரு எப்படி இருப்பா அப்படின்றத நீங்களும் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இங்க மீனா ரொம்பவே பேசுறாங்க. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு ரோஹிணி பேசிட்டாங்க. ரோஹிணியை பார்த்து முறைகிற மீனா ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இல்லை, அதனால அந்த அருமை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அம்மாவும் உங்களை பக்கத்துல இருந்து பார்த்துக்கல, அதனால அவங்களோட அருமையும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்கேயோ இருக்கிற அப்பாவை பத்தி எப்பவாவது நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க, அது மட்டும்தான் உங்களால முடியும். ஏன்னா இப்போ நினைச்சா கூட உங்க அப்பா உங்களால போய் பார்க்க முடியுமா? போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டீங்க. ஏன் என்னன்ற காரணம் எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் தெரியல. நாங்க இது வரைக்கும் உங்க குடும்பத்தை பத்தி கேட்டிருக்கோமா, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற ஆட்களை பத்தி கேட்டிருக்கோமா? உங்க குடும்பத்தை போய் ஏன் பார்க்கல ரோஹிணி, நீங்க போய்
பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கோமா? எதையுமே நாங்கள் கண்டுக்கல, உங்களை பற்றி நாங்கள் தலையிடுறதே கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கான அருகதை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இன்னொரு தடவை என் தம்பியை பற்றியோ என் அம்மாவை பற்றியோ தங்கச்சை பற்றியோ நீங்கள் இன்னொரு தடவை இந்த வாயிலேருந்து பேசுனீங்கன்னா திரும்ப பேசுறதுக்கு வாயே இருக்காது ரோகிணின்னு சொல்லும்போது, என்னடி செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இப்போ எங்க மேல பழி போடுற மாதிரி பேசுறேன்னு சொல்லிங்க விஜயா கேட்க, உண்மையதான் அத்தை சொல்றேன், உங்க மேலதான் பழி போடுறேன். முக்கியமான காரணமே நீங்க தானே. நீங்க மட்டும் அன்னைக்கு மனோஜ் திருடின பணத்துக்கு என் தம்பி மேல பழி சுமத்தாம இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி எதுக்கு உங்ககிட்ட இந்த பணத்தை திருடணும்? அவனுக்கு அந்த மாதிரியான எண்ணத்தை வர வச்சதே நீங்க தான். அதுக்கு நானும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படி நீங்க மீனா சொல்ல, மீனா நீங்களா பேசுறது எது? உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு தான் கரெக்டா பேசுறீங்கன்னு எங்க ஸ்ருதியும் சப்போர்ட் பண்ணி நிக்க விஜயாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. விஜயா பாக்குறாங்க எங்க மீனாவை. மீனா எங்க ரோஹிணியையும் விஜயாவையும் நிக்க வச்சு பயங்கரமா வறுத்தெடுக்கிறாங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு உங்க புருஷன் திருடின பணத்துக்கு என் தம்பியை நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினீங்க. இதே கேள்வியை நானும் கேட்கலாம்ல. அப்போ இவர் எந்த குடும்பத்துல இருந்து பிறந்து வந்திருக்காரு, இவருடைய வளர்ப்பு எப்படி, இவர் ஏன் இப்படி இருக்காருன்ற மாதிரி நானும் கேட்கலாம்ல. திருட்டுத்தனம் பண்றதா இவருடைய வேலையா, திருடுறது மட்டும்தான் இவருடைய தொழிலான்ற மாதிரி நானும் கேவலப்படுத்துவேன். எனக்கும் கேவலப்படுத்த தெரியும். நான் அமைதியா போறதுக்கான காரணம் எங்க மாமா மட்டும்தான். மாமா ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு அமைதியாவும் பொறுமையாவும் போயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் என்னுடைய பொறுமையை சீண்டுனீங்கன்னா அப்புறம் இந்த மீனா அப்ப யாருன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. என் தம்பி பண்ண தப்பை எப்படி சரி பண்ணிட்டான், அந்த 1,00,000 ரூபா பணத்தை இங்க அவர்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கான தண்டனையை அவரும் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவனை பார்த்து பேசிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் தம்பியை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணமான சிட்டியையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நேரில் போய் பார்த்து அவனை 4 அறை கொடுத்தாவது அவனை இட்டேந்து என் தம்பியை நான் காப்பாற்றுவேனே தவிர அதுக்காக அடங்கி போற ஆளு நான் கிடையவே கிடையாது. என் தம்பி தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி மிரட்டேன். என்ன மீனா, நீ மட்டும் ஏதோ சிட்டியை போய் அடக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, நானும் வரேன். அந்த சிட்டிக்கு 4 அறை கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியில வர்றதுனாலதான் இப்ப இருக்க சின்ன பசங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போயிட்டு இருக்கு. முதல்ல அவனை தான் பிடிச்சி ஜெயில போடணும்னு சொல்லும்போது இங்க ரோஹிணி கதிகலங்கி நிக்கிறாங்க. ஒருவேளை சிட்டியை பார்க்க போய் சிட்டி மூலமா நம்ம பண்ண விஷயம் வெளியில வந்து, அது மட்டும் இல்லாம நம்ம சிட்டிக்கிட்ட வாங்கின கடலேருந்து அவன் கோவத்துல ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்றதுன்னு எங்க கதிகலங்கி நிக்கிறாங்க ரோஹிணியும். பக்கத்துல நிக்கிற விஜயாவும் ஆச்சரியத்தோட மீனா பேசின பேச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க எங்க ஸ்ருதி வேற சப்போர்ட் பண்ணி நிக்க ரொம்ப டென்ஷன் ஆகுது எங்க விஜயாவுக்கு. பாத்தில விஜயா, உன் பையன் பண்ண தப்பு அதை விட அதிகம். அதை முதல்ல நீ யோசிச்சு பாரு. முதல்ல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அதே குறை இருக்கா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு பேசணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின கடைசியில் அசிங்கப்பட்டு நிக்கிறது நீ தானே. நீ பண்ண வேலைக்கு உன் பையனை நீ எப்படியெல்லாம் வளர்த்துருக்குன்றத எங்க மீனா சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். இந்த அசிங்கம் இப்ப நம்ம குடும்பத்துல பல நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க மீனா இப்படி நேருக்கு நேரம் அசிங்கப்படுத்தினது போக இனிமே அடுத்து ஊர்ல உள்ளவங்களாம் எப்போ ஒன்று அசிங்கப்படுத்த காத்திருக்காங்கன்னு தெரியல. உண்மையை சொல்ல போனா மனோஜாலாம் அசிங்கப்பட்டு நிக்கிறது தான் நீ. அப்படிதான் நீ காலம் முழுக்க இருக்க போறேன்னு எங்க அண்ணாமலையும் சொல்லிட்டு போக எங்க விஜயாவுக்கு வந்துட்டு வந்த வாய்ப்பையும் எங்க மீனாவை மட்டம் தட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான ஒரே ஒரு அந்த வாய்ப்பையும் இந்த பயலால நான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். இவன் மட்டும் அந்த நகையில கை வைக்காம இருந்திருந்தானா நான் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்க போறேன்? அன்னைக்கு அந்த 1,00,000 ரூபா பணத்தையும் எடுக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு ஈஸியா இவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருப்பேன் அப்படின்னு இங்க விஜயா பயங்கர வெறியில இருந்துட்டு இருக்க. இங்க முத்துவும் மீனாவும் இதுதான் கடைசின்ற மாதிரி 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க. இங்க விஜயா, ரோஹிணி, மனோஜ் 3 பேருக்கும் அடுத்து என்ன பேசுறது, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்க. என்ன ரோஹிணி, நீங்களும் அவசரப்பட்டு இப்படி பேசிட்டீங்க. நீங்க மனோஜை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க மீனாவோட தம்பி செஞ்ச தப்பை விட உங்க ஹஸ்பண்ட் பண்ண தவறு தான் நிறையா இருக்கு. அப்படி பார்க்குறப்ப இங்க மீனா எப்போதும் உங்க ஹஸ்பண்டை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். போனா போதுன்னு பாவம் பட்டு இறக்கப்பட்டு விட்டவங்க கிட்ட நீங்க நடந்துகிட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு இங்கே வந்து ஸ்ருதியும் வேற அசிங்கப்படுத்திட்டு போறாங்க.